வெல்கம் டு பொம்மி கேப் சேனல். கருணக்கிழங்கு ப்ரௌனி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களால் செய்ய முடியும். இது தேவையான பொருளோட அளவெல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஆனால் நீங்கள் கருணக்கிழங்கை நல்லா வேக வச்சு மசிச்சு 1/2 கப்பு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம மைதா யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதிலாக நம்ம பாதாம் பவுடர் யூஸ் பண்ணுவோம். அது ஒரு 3/4 கப்பு பாதாம் பவுடர் எடுத்துக்கினா போதும். இதில் 2 எக்கு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணும்போது 1/2 கப்பு ஜாங்கிரி பவுட்ரு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணும் பார்த்தியா வீட்டுக்கு சமையல் எண்ணெய், அது ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. அதுக்கப்புறமா 3/4 கப்பு நீங்கள் கொக்கோ பவுட்ரு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாதாம் பவுட்ரு, அது ஒரு 3/4 கப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் தான் இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் மிக்ஸ் பண்ணலாம். இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காப்பித்தூள் பவுட்ரு ஆட் பண்ணுங்கள். கொஞ்சமாக சால்ட்டு இது மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா கருணக்கிழங்கு, அந்த கருணக்கிழங்கை நீங்கள் இதில் 1/2 கப்பு இருக்கும். அந்த 1/2 கப்பை நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எனக்கு சாப்பிட்றப்போ கருணக்கிழங்கு கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டின்னு எடுத்து அந்த டின்னில் இதை நீங்கள் கோட் பண்ணுங்கள். ஈவனாக கோட் பண்ணுங்கள். ஆனால் இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும், ஏன்னா நம்ம கருணக்கிழங்கு போட்டோம் இல்லையா அதனால். இது நீங்கள் ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டார்க் சாக்லேட்டை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அவ்வளோ டார்க் சாக்லேட் கூட போடுங்க. ஆனால் இதுக்கு நான் ஒரு 110 கிராம்ஸ் மட்டும்தான் போட்டேன். எனக்கு அதுவே நல்லா இருந்துச்சு. இது மேலே நல்லா டார்க் சாக்லேட் நீங்கள் கோட் பண்ணுங்கள். இது கோட் பண்ணிவிட்டு ஒரு தட்டிட்டு ஓவனில் வைங்க. ஓவனில் நார்மலாக 180 டிகிரி தான் 10 மினிட்ஸ் வச்சாவே போதும். நம்மளுக்கு கேக்கு ப்ரௌனி நல்லாவே கிடைக்கும். இது நல்லா நீங்கள் டார்க் சாக்லேட்டை கோட் பண்ணிட்டு ஓவனில் வச்சு எடுத்துட்டு நீங்கள் இது கட் பண்ணி சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. உண்மையாக சொல்கிறேன். நம்ம ஒரு கருணக்கிழங்குல செஞ்ச ப்ரௌனி மாதிரியே இருக்கவே இருக்காது. டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். எங்கள் பாப்பா கூட சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா சொன்னா. அதனால தான் நான் அவளோட ஃபோட்டோ உங்களுக்கு ஃபஸ்ட்டில் ஃபோட்டோவாக வச்சேன். அதுவும் இல்லாமல் இது கருணக்கிழங்கு மாதிரியே இருக்காதுங்க. நம்ம ஒரு கருணக்கிழங்குனா கொஞ்சம் மண் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி மண் மாதிரி ப்ரௌனியே கிடையாதுங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நார்மல் ப்ரௌனி விடவே இந்த ப்ரௌனி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நான் கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள், அந்த டார்க் சாக்லேட்டில் படுறப்போ எனக்கு என்னென்னா இந்த கருணக்கிழங்கு சாப்பிட்றப்போ கொஞ்சம் கிரிப்ஸியாக கிடைச்சா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் கருணக்கிழங்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டேன். இல்லை உங்களுக்கு அது மாதிரி வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே நல்லா மீட் பண்ணாவே போதும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.